வெல்கம் டு மூணார். ஃப்ரெண்ட்ஸ், மூணார் ரீச் பண்ணல இன்னும், ஆனால் அது மேலேயே இருக்கிறோம் நம்ம ஜாலியாக. அனில் சோளம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கெனடி, அனில் சோளம் சாப்பிட்டு பார்த்துருக்கியா? இதோ சாப்பிடும் பாரு. இப்போ உடச்சி கொடுத்தான்னு வச்சியோ, டட்டக் டட்டக் டட்டக்னு போட்டு உரிச்சு தள்ளிடும். இது வந்து இல்ல இது வந்து போந்தா அணில். இது சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. போய் ரூம்ல போய் ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஆனா ரூமுக்கு போனோன்னு பாரு, இங்க எல்லாம் ரெஸ்ட்ன்றீங்க. ரூமுக்கு போனோன்னா ஃப்ரெஷ்ஷா நிப்பீங்க. ஏய், இங்க என்ன ரூம்ல உட்கார்றதுக்கா வந்தோம், வாங்கன்ட்டு ஒண்ணுமே தெரியல. செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணார் மழை மட்டும் பெய்யாம இருந்தா போதும், 2-3 நாள் பயங்கர ப்ளஷரா என்ஜாய் பண்ணுவோம் நாங்க. வேற லெவல்ல இருக்குது அப்படியே. நீங்க பாருங்க, இதுதான் இந்த ஸ்பாட் தான் வந்து மைனா ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட். ஆமா, அதுக்குள்ள பாருங்க கம்ப்ளீட்டா பாருங்க எவ்வளவு மிஸ்ட்ன்ட்டு, எல்லாம் ஃபுல்லா மிஸ்ட் கவரேஜ். அங்க பாருப்பா, போமா. ஏய், ரெண்டு கருப்பு ஊர் உங்களுக்கு நடுவுல பனி வெள்ளையா டைட்டில். அங்க பாருங்க. ஏய், நல்லா இருந்தது. பேசி வச்சுலாம் ஊட்டல, நிஜமாலே அவன் பாசத்துலதான் ஊட்டினான். அது அவன் சாக்குக்கு அவன் கொளுத்தி போடுறான். எதுக்கு அப்படி இல்லடா, மரியாதை கொடுத்தா மரியாதை திருப்பி கொடுக்கணும் இல்லனா? க்ளோஸ் அப்ல நீங்க இல்லடா, நான் கேமரா க்ளோஸ் அப் சொன்னேன். ஏய் மச்சான், நீ தான்டா க்ளோஸ் அப் சொன்னேன்னு 2 பேர் போய் ஒட்டிக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேரளா வந்திருக்கோம். கேரளால எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணார் தான் வந்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நம்ம ரூம்ல செக்இன் ஆகிட்டோம். நம்ம எந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோமோ அந்த ரூம்ல செக்இன் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோல 1 by 1 வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம் இதுதான். நம்ம ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸ்ல இப்படி உள்ள வந்த உடனே ஒரு லாபி மாதிரி, ஒரு சின்ன லாபி. இப்போ கொஞ்சம் கிளம்பியா இருக்கும். ரீசன் வந்து எல்லாரும் நாங்க வர்றதுக்கு இங்க 12:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால வெரி டயர்ட். ஸோ அதனால டப்புன்னு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டோம். இது ஒரு ஹால் லாபி மாதிரி, ஒரு சின்ன லாபி ஹால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வெளியில பால்கனி. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது. எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க போல் இருக்குது. ஓகே, இங்க ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா டேபிள் இருக்கு, அழகா நம்ம இப்படி உட்காந்துக்கலாம். இங்க ஒரு பால்கனி, அங்க ரூம்ல ஒரு பால்கனி இருக்கும். வெளில நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எங்க வெளில போறோம்னு தெரியல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ரெய்னி சீசன்ல வந்துட்டோம். கிளைமேட் சூப்பரா இருக்குது. ஆனா என்ஜாய் பண்றதுக்கு உண்டான இது எதுவுமே இல்லை. மழையில நனைஞ்சிக்கிட்டே தான் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அங்க இருந்து இங்க வந்தீங்கன்னா 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட் இருக்குது. ஸோ இந்த காட்டுல நம்ம படுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி போட்டு மவுலிக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மிரர், அப்புறம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்க வைக்கிற மாதிரி பொருள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்ட்ரோப், அதுக்கப்புறம் அட்டாச் டாய்லெட். அவ்வளவுதான் இந்த பேக் சீனரிஸோட. இதுதான் நம்மளோட ரூம். இதே மாதிரி தான் எல்லாருக்குமே ரூம், ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் சூட் ரூம்ன்றாங்க இதை இங்க. ஸோ இந்த சூட் ரூம்ல தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது நேராக பசிக்குது, போய் சாப்பிடுவோமா, என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அங்கே வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் பேபிமா தெரியலையே, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, அந்த ஸ்லிப்பர் வேண்டாம், அதை தூக்கி போட்டு நம்ம இப்போ வேற ஸ்லிப்பர் எடுத்துக்குவோம். வேர் இஸ் மை ஸ்லிப்பர்? கம் ஆன். என்னப்பா மதிய லஞ்ச்? ஜீரா ரைஸ், சிக்கன் ரைஸ், ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? செம மழை பெய்யுது, எங்கேயும் வெளியில போக முடியாது. இங்க சாவி மாட்டு பயந்துட்டேன். அதனால சாப்பிட்டு வந்தோம், தூங்க வேண்டியதான். மழை நின்னாதான் என்ன பண்றதுன்னு தெரியணும். போட்டு பாரு, நாங்க போய் தூங்குறோம். வா வந்து தூங்கு. எங்க போறீங்க இப்ப சொல்லு? கோஸ்ட் ரைடர்ல டயர்லாம் எரியும், அப்படியே வண்டி ஓட்டே போவாப்புல, அந்த மாதிரி நம்ம டயர் இதுவாகிடுச்சு.
புகையா வருது போறதுல. அது கரெக்ட். அது ஹீட் ஆயிடுச்சு இல்ல, ஹில்ஸ் இறங்குறோம்ல, அந்த ட்ரம் ஹீட்டா இருக்கும். இங்க இருந்த தண்ணி அதுல பட்ட உடனே அப்படியே புகை வருது. இப்ப எங்க ஆனக்குளம் நைட்டு யானை போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து ஆனையை கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு தான் வருவோம் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட சுத்திங்கிறாங்க. யானை இப்ப நியூஸ் கேள்விப்பட்டியா? யானை 2 சண்டை போட்டு. ஆமா ஆமா பார்த்தேன் நானும். அதுக்கப்புறம் யானையை பார்க்க இத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க பாத்தியா? ஒரு ஆனையை பார்க்கறதுக்கு குட்டி ஆனை கிளம்பிச்சு. ஆனையை கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்துன்னு வரலாமாடா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் வந்து ஆனக்குளம். இது ஆனக்குளத்துல இங்க தண்ணி ஓடுதுங்களா, அந்த தண்ணிக்கு அந்த பக்கத்துல யானை வந்து தண்ணி குடிக்குமா? அதுக்காக பாரு எத்தனை மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அங்க போய் வெயிட் பண்ணுவோம். தண்ணிக்கிட்ட போக கூடாதுன்னு தான் நீங்க வச்சுக்கிறாங்க. யாரும் போல. அது எதுக்கு எல்லாரும் இங்க நின்று வெயிட் பண்றாங்க? அங்க கும்பலா யானை வரும்பா. 10-15 யானை ஒட்டுக்கா வரும். யானை வா வா, யானை வா வான்னு எல்லாரும் கத்துங்க. அவங்க லாங்குவேஜ்ல எல்லாரும் கூப்பிடுங்க யானைய. கூப்பிடுற சொல்லு, நீ கூப்பிடுற. உண்மைதான். அது மழை பெஞ்சிருக்கு, அது எதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இங்க வரணும்? அதோட ரெகுலர் பிளேஸ் இதுதான். டெய்லி இங்க வரையறாங்க. அது ஏன்னா வெயில் காஞ்சு போயிருக்கும், சோ தண்ணி நல்லா இங்க இருக்கு. ஆமா உண்மைதான். இப்பயே உள்ள தண்ணி நல்லா ஓடும், அதனால இங்க வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு அது ஏதாவது டிஃப்ரெண்டா ஜெம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா வரும். ஆமா பாருங்க எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நம்ம வீட்டு யானைங்களை காணும்பா. பிரேமா, நம்ம வீட்டு யானைங்களை காணும்பா. ரெஸ் ஆயிடுச்சுங்க இறக்கி விட்டு. காணும் அவள்தான். கேட்டா யானை தேடின்னு போனோம் நாங்கன்னு வாங்க. இந்த இதுக்கு அந்த சைட்ல தான் வரும். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா எப்ப வேணா ரெகுலரா வர யானை தானடா. வண்டி திருப்பி தானே வச்சிருக்காங்க. வண்டி போற சைடுல இருந்தா கிடக்குறேன்னு ஏறணுமா ஓடணுமா முடியும். யானை வண்டியில அது ஃபாஸ்டா ஓடும், பயங்கர ஃபாஸ்டா ஓடும். ஏறதுல நம்ம கிடையவே கிடையாது. அது ஃபாஸ்டா பண்ணும். வளைஞ்சு சிக்ஸாக்கா தான் ஓடணும் நம்ம. ஏன்னா நேரில் ஓட்டா 15 ஸ்டெப் 2 ஸ்டெப்ல ஒன்று பிடிச்சிருவோம். அதுக்கு என்ன பண்ணா இப்படி எக்ஸ் மாதிரி வரும், எக்ஸ் ஒய் அப்படிதான் போகணும். சிக்ஸாக்கா ஓடினா தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஒரே ஸ்ட்ரைட்டா ஓடணும்னு வச்சுக்கோ, மண்டமலே அடிக்கும் டமார்னு. இல்ல நம்ம 20 அடி ஓடுவோம், அது 3வது அடியில பண்ணிடுங்களா அப்படின்னு கூட்டு போ. ஆமா வந்ததா வந்தேன் நாங்க எலிபேண்ட் சொல்ற காட்டும். ஏறு சாமி ஏறு அப்படின்ட்டு. மச்சான் டேய் டேய் ஸ்கோர் பண்றா. நான் தனியா சொல்லிட்டேன். என்ன சொன்ன அதை சொல்லு. 14 பேர் மொத்தம். நான் 13 பேரை விட்டுருவேன். நான் போய் முதல்ல முடிஞ்சுப்பேன். நான் உன் பையன் தான் பாரு, என் உயிரை நான் காப்பாத்திப்பேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு யாரெல்லாம் மிச்சம் அவங்கள மட்டும் கூட்டிட்டு போயிட்டு செல்ஃபிஸ் கிடையாது, மொத்தமா எல்லாமே போன அப்புறம் என்ன பண்ணுறது? வந்துட்டு சடனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் கூட இருக்க எல்லாரும். அப்படிதான் பண்ணுவோம். நீ சொல்லுங்க வா. என்ன டேடி அவகிட்ட வா. அப்புறம் கேரளா கூட ஐக்கியமாகலாமா? நீங்க வா. ஒரு கேள்வி கேக்குறாங்க. அது தெரியும். வா வா. முதல்ல சாப்பிடா பிடிப்பே உன் குழந்தைய பிடிச்சு ஓடுங்க. 2 பக்கம் ஒரு பக்கம் இருக்காங்க. யாரு 2 பேரும் கூட்டு ஓடணும். 4 ஏன்னா வந்துட்டு சடனா நீ இந்த பக்கம் நிக்கிற. மூலி அங்க இருக்கா, அண்ணன் இங்க இருக்காரு. யார ஃபர்ஸ்ட் கூட்டு போக காப்பாத்தணும்? அவங்க ஓடிடுவாங்க. அவங்கதான் என்னைக்கு உனக்கு நீ சொல்லு, நீ என்ன பண்ணுவ? எல்லாருமே கூட்டிட்டு போடு. ஆப்ஷன் சொல்லு கரெக்டா. வீட்டுக்காரா மூலியா? அவங்கதான் என்ன வருது. 2 பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க. இல்ல இதுல வேற 1008 கண்டிஷன் வேற போடுற நீ. நான் வாழும் போது
ஏய் பிள்ளைங்களை காப்பாத்தினா போதுன்னு. இல்ல இல்ல சந்தோஷம். நீ 1000 கண்டிஷன் போட்டு அவனை டார்ச்சர் பண்றல்ல, அப்ப முதல்ல அவனல்ல பிடிக்கணும் நீ. அப்ப பிள்ளைங்க தான் சொல்ற, அப்ப அவன் முக்கியம் இல்லைன்றல, அப்ப அவனை ஃப்ரீயா விடுன்னு மெல்ட் நீ அவனை. சரி சரி, ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுக்கலாமா? 15 பேர் பிளஸ் டிரைவரை சேர்த்து நான் கூட்டு போறேன், எல்லாரும் காப்பாத்துறேன். ஒரு சின்ன கீரை இல்லாம காப்பாத்துவேன். ஆனா அந்த யானை ஹேண்டிகேப்டா இருக்கும் மச்சான். அப்ப நீ யானை கிட்ட போய் நீ சொல்லணும், ஏய் திருச்செந்தூர்ல யானை பாகன், அவங்க அப்பா யானை பாகன் வந்து பையன் யானை பாகன், பையனை வந்து மிர்ச்சியை சாவச்சிச்சு யானை. அதோட மூடு எப்படி நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இப்ப நான் தான் இப்ப பேசணும். இல்ல ஜெனரல் கொஸ்டின்ரா, யானை வந்துச்சு அவன் சொல்லிட்டான், நான் ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவேன்ட்டான். அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட கேட்டுலாம் பிரோஜனம். ஃப்ரெண்ட்ஸ், மான் ஒன்று அங்க நிக்குதாமா, தெரியுதுங்களா? மான் தான் நிக்குது, இன்னும் யானை வரல. தெரியல. நாய், அதான் நானும் சொன்னேன் நாயா கூட இருக்கும்னு. அது ஏன் முன்னாடி வந்தான்னா, அதுக்கு அது ஏன் ஒளிஞ்சு நிக்குது? நாய்க்கு இப்ப மான் வேஷம் போடுவாங்க, புலி வேஷம் போடுவாங்க, அந்த மாதிரி போ அப்படின்னு சொல்றான். இல்ல, நான் மான் மாதிரி தான் தெரியுது, கழுத்து நீளமா இருக்கு. ஆமா, மான் தான், கழுத்து நீளமா தெரியும். இந்த மூவ் ஆகுது பாரு. ஏய், ஏதோ நிறைய வருது அங்க பாரு, பின்னாடி வருது பாரு. ஏய் ஆமா, பின்னால நிறைய வருது சார், அங்க உள்ள வருது பாரு, உள்ள இருந்து எல்லாமே மான் பாரு, வருது பாரு. நிறைய வருதா? ஆமா, நிறைய வருது. ஒரு வருஷம் தண்ணி குடிப்பாங்க போல. வருதா நிறைய? ஒரு மான் தான் வந்திருக்குதா? இருக்கு, அதான் இதுல தெரியுது, அங்க வருது. வந்தாச்சு. ஓகே, வந்ததுக்கு மானாச்சு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கரெக்ட். சும்மா ரோட்லயே நிக்கும். மான் தான். என்னதுப்பா இது, மானா ஆடா? என்னன்னே தெரியல. சின்னதுதான். கடைமான் பாக்குது பாரு. இப்படிதான் அடிக்கணும். அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இங்க வந்து கேமிங் ரூம் இருக்கு. அந்த கேமிங் ரூம்ல எல்லாரும் விளையாடின்னு இருக்கிறோம். எல்லாம் அல்சல் ஆட்டம் ஆடின்னு இருக்குதுங்க. யாருக்குமே ஆட தெரியாது, ஆடுங்கடா. அது பாத்தியா, தூக்கி எங்கேயும் அடிச்சுட்டான் பாரு இவன். செஸ் இருக்கு, போர்டு இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, இது இருக்கு, எல்லாரும் இது. அதான் உள்ள ஒண்ணு பெருசு இருக்குடா. சரி வாங்க, இதை முடிச்சுட்டு வாங்க, எல்லாரும் வெளியில ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு வருவோம் இருட்டுல.